கோவை மாவட்டம் அன்னூரில் பழமை வாய்ந்த மன்னீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்களும் அரோகரா பக்தி முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அந்த காட்சிகள் நிகழ்வு தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். கூடுதல் விவரங்கள். கௌதமி வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் அன்னூர்ல சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான மன்னீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் மூலவர் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பது தனி சிறப்பு. இந்த ஆலயத்துல மார்கழி மாதத்துல மன்னீஸ்வரர் மற்றும் அருந்தவச்செல்லி தாயாருக்கு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டு திருத்தேர் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து மன்னீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருவீதி விழா வந்த நிலையில விழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய திருத்தேரோட்டம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில காலையில 11 மணி அளவுல மணக்கோலத்துல மன்னீஸ்வரர் மற்றும் அருந்தவச்செல்லி தாயார் திருத்தேர்ல எழுந்தறி பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க திருத்தேரானது கோவில் வளாகத்திலிருந்து வடம் பிடித்து இழுத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தேர் அன்னூர் தர்மர் கோவில் வீதி, சட்டி சாலை, ஓதிமலை சாலை என கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாட வீதிகளிலும் வளம் நிறைய அடை இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வுல அன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செஞ்சிருந்தாங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.